ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் டைப்பிங்கில் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்டேட்மெண்ட் மாடல் கொஷின். இதுக்கு வந்து நம்ம பேசிக்காக என்ன தெரியணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பேசிக்காக என்ன தெரியணும்னா மார்ஜின் எதுலேருந்து எது வரைக்கும், அதாவது எந்த டிகிரிலேருந்து எந்த டிகிரி வரைக்கும் செட் பண்ண போகிறோம் அப்படின்றது, அதோட டோட்டல் ஸ்பேஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கான சென்டர் வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுறதுக்கான பேசிக். ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? இப்போ மார்ஜின் வந்து ஒரு சில மிஷினில் 10 to 75 எடுத்துப்பாங்க, 20 to 85 எடுத்துப்பாங்க, 30 to 95 கூட எடுத்துப்பாங்க. ஆனால் நீங்கள் இதில் எந்த வேல்யூ எந்த டிகிரியில் செட் பண்ணியிருந்தாலுமே, என்ன மார்ஜின் நீங்கள் எடுத்திருந்தாலுமே அதுக்கான டோட்டல் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65 தான் வரும். எப்படின்னா 20லேருந்து 85 இதுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 65. அதே நீங்கள் 10 to 75 எடுத்துட்டாலும் அதோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு 65 தான் கிடைக்கும். 30 to 95 டிகிரியில் நீங்கள் செட் பண்ணாலுமே உங்களுக்கான டோட்டல் ஸ்பேஸ்ன்றது 65 தான் கிடைக்கும். அப்போ டோட்டல் ஸ்பேஸ் 65ன்றது காமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோனா 65. அந்த 65 நம்ம ரெண்டா டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் நமக்கு 32.5 வேல்யூ கிடைக்குது. இந்த 0.5 நம்ம இங்கே ஒமிட் பண்ணிடுவோம். 32 மட்டும் நம்ம எடுத்துட்டோம். அந்த 32வோட மார்ஜின் நம்ம எடுத்துக்கோம். நான் வந்து இங்கே என்ன மார்ஜின் செட் பண்ணிருக்கேன்னா 20 to 85 எடுத்துட்டேன். ஸோ இந்த 32வோட மார்ஜின் வந்து 20 டிகிரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் சென்டர் வேல்யூ என்ன கிடைச்சதுன்னா 52 டிகிரி கிடைச்சது. அப்போ இது வந்து 20 to 85 டிகிரிக்கான சென்டர் வேல்யூ. இதுவே நீங்க 10 to 75 டிகிரில செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சென்டர் வேல்யூ என்ன கிடைக்கும்னா, இது அப்படியே நீங்க ஒண்ணுமே இல்ல, அப்படியே ஒரு 10 மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். 42 டிகிரி கிடைக்கும். இதுவே நீங்க 30 to 95 டிகிரி செட் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 10 வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சென்டர் வேல்யூ 62 டிகிரி கிடைக்கும். சரிங்களா? இதுக்கான சென்டர் வேல்யூ என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 42 டிகிரி கிடைக்கும். அண்ட் இதுக்கான சென்டர் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 62 டிகிரி கிடைக்கும். நம்ம வந்து இங்க 20 to 85 வச்சு தான் சொல்ல போறோம். அதனால 52 டிகிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் சென்டர் வேல்யூ. இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாங்களா? இது பேசிக்கா தெரிய வேண்டியது. இப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிருக்கோம் பாருங்க. எந்த மிஸ்டேக்குமே இல்லாம தெளிவா இருக்கு. இது எப்படி டைப் பண்ணணும், இதுக்கான எப்படி பேசிக் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எப்போதுமே நம்ம ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் ஸ்பேஸோட எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம்னா இதோட வேல்யூ வந்து நமக்கு 58 கிடைக்குது. இதில் 58 வேல்யூஸ் இருக்கு. இப்போ இந்த 58 இப்போ இந்த ஹெட்டிங்கை நம்ம சென்டர் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே சரி நீங்கள் லெட்டர் டைப் பண்ணுறதுனாலும் ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ணுறதுனாலும் சென்டருக்கு வந்துட்டு ஒரே ஒரு மெத்தட் தான். டோட்டல் இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 58 வருது. இந்த 58 ரெண்டால டிவைட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டால டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 29 கிடைக்கும். சரிங்களா? அதுதான் நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 29 கிடைக்கும். அந்த 29ஓட நம்மளோட சென்டர் வேல்யூ என்ன சொன்னோம்? 52 எடுத்துட்டோம். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 23 கிடைக்குது. இந்த 23 டிகிரி கிடைக்குது இல்லையா? இந்த 23 டிகிரிலேயே நம்ம ஹெட்லைனை டைப் பண்ணிடணும். இப்போ ஹெட்டிங் வந்து இங்க ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இங்க ரெண்டா பிரிச்சு அடிக்க கூடாது. மொத்த டோட்டலாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். கவுண்ட் பண்ணா 58 வேல்யூ வருது. ரெண்டால டிவைட் பண்ணிக்கிறோம். 29 கிடைக்குது. அந்த 29 நம்ம சென்டர் வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு 23 கிடைக்குது. இப்போ இந்த 23 டிகிரிலேயே நம்ம இந்த ஹெட்டிங்கை ஃபுல்லாக அடிச்சிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 23ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட டோட்டல் வேல்யூ 58 இருக்கு. இதில் ஆட் பண்ணி பார்ப்போமா? இப்போ இந்த 23 டிகிரியும் 58 டோட்டல் வேல்யூ ஆட் பண்ணி பார்த்தா 81 வருது. 81 கிடைக்குது. அப்போ நம்ம 23ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 81லேயே நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அப்போ நம்மளோட மார்ஜின் வந்து 20 to 85 டிகிரி. இப்போ நம்ம ஹெட்டிங்கை சென்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 23லேருந்து 81 வரைக்கும் டைப் பண்ணியிருக்கோம். அப்போ ஹெட்டிங் சென்டர் வந்து பார்ப்போமா? இப்போ மார்ஜின் நம்மளுக்கு 20லேருந்து 85 டிகிரி. நம்மளோட ஹெட்லைன் வந்து 23ல ஸ்டார்ட் ஆகுது, 81ல முடியுது. ஸோ முன்னாடி 3 ஸ்பேஸ், பின்னாடி 3 ஸ்பேஸ். கரெக்டாக ஹெட்லைன் வந்து சென்டர் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட். ஹெட்டிங்கை சென்டர் பண்ணதுமே இது ஏன் ஃபுல்லாக கேப்ஸில் கொடுத்துருக்கோம்? இங்கே ஆல் கேப்ஸில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹெட்டிங்கை ஃபுல்லாகவே நம்ம கேப்ஸில் தான் அடிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கான கால்குலேஷனை பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலம்ல இருந்து தான் நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட மார்ஜின் 20லேருந்து 85 டிகிரி. இப்போ லாஸ்ட் காலம்ல இருந்து நம்ம கால்குலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் காலம் எடுத்துப்போம். இதில் ஹெட்டிங் பெருசாக இருக்கா, வேல்யூஸ் பெருசாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். டோட்டல் காலம்லையும் ஹெட்டிங் பெருசாக இருக்கா, வேல்யூஸ் பெருசாக இருக்கான்னு பார்க்குறோம். ஹெட்டிங்கை விட வேல்யூஸ் தான் பெருசாக இருக்குது, 7 இருக்குது. ஸோ நம்ம 7 லாஸ்ட் காலம்ல நோட் பண்ணிக்கிறோம். அடுத்த காலம்ல பாருங்கள், இதில் ஹெட்டிங் பெருசாக இருக்கா, வேல்யூஸ் பெருசாக இருக்கான்னு பார்க்குறோம். ஹெட்டிங்கை விட வேல்யூஸ் தான் பெருசாக இருக்குது. அப்போ 7 தான் இருக்குது இங்கே வேல்யூஸ். அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் காலம்ல பாருங்கள், ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது, வேல்யூஸ் வந்து 7 தான் இருக்குது, ஹெட்டிங் பெருசாக இருக்குது. அப்போ நம்ம பெருசாக உள்ள வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஸோ 8 இருக்குது. ஸோ நம்ம 8 நோட் பண்ணிக்கிறோம். தென் செகண்ட் காலம் பாருங்கள், இதில் ஹெட்டிங்கும் வேல்யூஸும் சேமாக தான் இருக்குது. ஸோ ஹெட்டிங்கும் வேல்யூஸும் 7 தான் இருக்குது. ஸோ காமனாக நம்ம 7 நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிக்கிட்டு இப்போ இது எல்லாத்தோடையுமே +2 ஆட் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த +2 ஆட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லைன் போடுவோம் இல்லையா? இந்த லைனுக்காக தான் இந்த +2 ஆட் பண்ணிக்கும். +2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 7 + 2 9 கிடைக்கும். 8 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 10, 7 + 2 9, 7 + 2 9. ஓகேவா? இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த +2 ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா? இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் காலம்ல இருந்து தான் கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிகிரி வந்துட்டு 20 to 85 டிகிரி. ஸோ லாஸ்ட்டில் 85லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 85ல முடியுது. ஸோ 85லேருந்து நம்ம லாஸ்ட் கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். 9ல 85 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 76 கிடைக்கும். நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்க இந்த 76லேருந்து தான் நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், இது டோட்டல் வேல்யூ பெருசு வந்து 7 + 2 லைனுக்காக எடுத்துக்கோம். ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 9 கிடைக்குது. இந்த 9லேருந்து இந்த 85 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 76 கிடைக்கும். இந்த 76 அப்படியே நெக்ஸ்ட் காலம்க்கு கொண்டு வந்துடுறோம். 76லேருந்து இங்கே வேல்யூஸ் தான் பெருசு 7ஓட +2 ஆட் பண்ணிக்கிறோம் 9. ஸோ 76ல் 9 போச்சுன்னா 67 கிடைக்கும். இப்போ இந்த 67 நெக்ஸ்ட் காலம்க்கு கொண்டு வந்துடுறோம். இந்த 67ல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது. ஸோ 8 + 2 10 மைனஸ் பண்ணோம்னா 57 கிடைக்கும். இந்த 57 தான் நம்ம நெக்ஸ்ட் காலம்க்கு கொண்டு வரோம். 57 மைனஸ் இதில் ஹெட்டிங்கும் சரி வேல்யூஸும் சரி காமனாக 7 தான் இருக்குது. ஸோ 7 + 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 48. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த டிகிரி எல்லாமே இந்த லைனுக்கான டிகிரி தான். இந்த லைன் போடுறோம் இல்லையா? இந்த லைனுக்கான டிகிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் ஒவ்வொரு காலமுக்கும். இது வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே லைனுக்கான டிகிரி. அப்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தோடையுமே +1 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தோடையும் +1 ஆட் பண்ணிட்டோம்னா 48 + 1 49, 57 + 1 58, 67 + 1 68, 76 + 1 77. இந்த டிகிரியில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
இந்த டிகிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாமே வந்துட்டு லைனுக்கான டிகிரின்றதை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஏன்னா இதுவும் யூஸ் ஆகும். நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த டிகிரி தான், +1 ஆட் பண்ணிட்டு இந்த டிகிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம செகண்ட் காலம்லேருந்து 5th காலம் வரைக்கும் எந்த டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதான் ஃபஸ்ட் காலம் இல்லையா? ஃபஸ்ட் காலம் வந்துட்டு இதுக்கு தனியாக ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த நேம் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றத எந்த காலமில், அதாவது ஃபஸ்ட் காலம் இது, இந்த நேம் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்றத எந்த டிகிரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் காலம்க்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. இந்த 2 மெத்தடுமே நான் சொல்லி தரேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். என்ன அந்த 2 மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, +2 ஆட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். டோட்டலாக ப்ளஸ் பண்ணிக்கும். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 37 கிடைக்குது. சரிங்களா? இப்போ இந்த 37 நம்ம இங்கே எடுத்துட்டோம். இது ஃபஸ்ட் மெத்தடு. ஃபஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 37 கிடைக்குது. இந்த 37 நம்ம இங்கே எடுத்துருக்கோம். இந்த 37ஓட நம்மளுடைய டோட்டல் ஸ்பேஸ் 65 சொல்லணும் இல்லையா, இந்த 65ல மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 28 கிடைக்கும். அப்புறம் இந்த 28லேருந்து 13 மைனஸ் பண்ணுறோம். இது இந்த 13 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதாவது ஓ போட்டு புள்ளி வச்சிருக்காங்க. இதை நம்ம ஆஃப்னு ஃபுல்லாக தான் டைப் பண்ணணும். அண்ட் ஸ்டேட்ஸில் எஸ் டெலிட் பண்ணிட்டாங்க, எலிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம கவுண்ட் பண்ண வேண்டாம். அப்போ நேம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது டோட்டலாக 13 இருக்குது. இந்த 13 நம்ம இதில் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 15. இந்த 15 நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதாவது ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் 7.5 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 15 வந்து எப்படி பிரிக்கலாம், 8 7 அப்படி பிரிக்கலாமா? 8 + 7 தான் 15 வரும். இப்போ நம்ம இதை ரெண்டாக டிவைட் பண்ணால் 7.5 கிடைக்குது. இதை நம்ம ஒரு முழு வேல்யூவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 8ஓட நம்மளோட மார்ஜின் நம்ம என்ன செட் பண்ணிக்கோனா 20 to 85 டிகிரி. நம்மளோட மார்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மார்ஜினை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு 28 கிடைக்கும். இந்த 28ல தான், இந்த 28வது டிகிரியில் தான் நம்ம நேம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத டைப் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் மெத்தட் சொன்னோம் இல்லையா, அந்த செகண்ட் மெத்தட் பார்த்துருவோம். செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்க இல்லையா, செகண்ட் காலம்க்கு இது பாருங்க, ஒவ்வொரு இதில் இருந்தும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு வந்தோம். ஒவ்வொரு டிகிரி கண்டுபிடிச்ச டிகிரிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டு வந்தோம். அப்படி வந்தபோது நமக்கு செகண்ட் காலம்க்கு கிடைச்ச ஆன்சர் 45 டிகிரி. இது 9 டிகிரி. சரியா? அந்த 45 டிகிரிலேருந்து 48 டிகிரி. இந்த 48 எடுத்துக்கிறோம். இந்த 48 டிகிரியில் நம்மளோட மார்ஜின் என்னன்னா 20 டிகிரி. இந்த 20 டிகிரி மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது 28. இந்த 28 டிகிரியில் நமக்கு நேம் ஆஃப் ஸ்டேட்ன்றது மொத்தம் 13. அந்த 13 நம்ம இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பேலன்ஸ் 15 கிடைக்கும். இந்த 15 ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அதாவது ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம். 7.5 கிடைக்கும். முழு வேல்யூ நம்ம 8 எடுத்துக்கலாம். இந்த 8ஓட நம்ம அகைன் இந்த மார்ஜினை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் நமக்கு 28 கிடைச்சிருதா, 28 கிடைக்கும். அப்போ நம்ம இந்த நேம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத 28ல தான் அடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் கொடுத்துருக்கோம் பாருங்க. 48ல 20 டிகிரி மார்ஜினை மைனஸ் பண்ணால் 28 கிடைக்குது. இந்த நேம் ஆஃப் ஸ்டேட்ன்றது 13 இருந்துச்சு. இந்த மைனஸ் பண்ணோம்னா 15 கிடைச்சது. அதை ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா 7.5 கிடைக்கும். ஹோல் வேல்யூவா, அதாவது முழு வேல்யூவா நம்ம 8 எடுத்துக்கிறோம். அதோட மார்ஜின் 20 சேர்த்தோம்னா 28. நீங்கள் ஃபஸ்ட் மெத்தடில் ட்ரை பண்ணாலும் செகண்ட் மெத்தடில் ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு 28 தான் கிடைக்கும். உங்களுக்கு இது ரெண்டுத்தில் எது ஈஸியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படி நம்ம இதை டைப் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டோம். ஹெட்டிங் கொடுத்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 20 டிகிரிலேருந்து 85 டிகிரி வரைக்கும் நம்ம இந்த ஹைஃபன் அடிச்சிடறோம். தென் நேம் ஆஃப் ஸ்டேட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர், அதாவது ஃபஸ்ட் காலம்க்கு 28 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நேம் ஆஃப் ஸ்டேட்ன்றதை 28 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தென் செகண்ட் காலம் பாருங்கள், ஜனவரின்றது ஹெட்லைனும் நமக்கு இங்கே 7 தான் இருந்துச்சு. வேல்யூஸும் நமக்கு 7 தான் இருந்துச்சு. அப்போது இதை வந்து 49 டிகிரியில் நம்ம அடிச்சிட்டோம். 49 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 49 அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் காலம் பாருங்கள். தேர்ட் காலமில் ஹெட்டிங் நமக்கு பெருசாக இருந்துச்சு இல்லையா, ஸோ ஹெட்டிங்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 58. ஸோ இதை நம்ம வந்து 58 டிகிரியில் அடிச்சிடறோம். நெக்ஸ்ட்டு மார்ச் வந்துட்டு நமக்கு வேல்யூஸ் தான் பெருசாக இருந்துச்சு. இந்த காலமில் வேல்யூஸ் 7, மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருந்துச்சு. ஸோ பாருங்கள், மார்ச் இந்த காலமில் நமக்கு வேல்யூஸ் தான் பெருசாக இருக்குது, ஹெட்டிங் வந்து சின்னதாக இருக்குது. அப்போது மார்ச்ன்றது நம்ம எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கா, 7ல் 5 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் 2 கிடைக்கும். அந்த 2வை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். அதாவது 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 கிடைக்குதா, அந்த 1 அப்படியே இதோட ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 68 கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போது இந்த 68ஓட இந்த டிஃபரன்ஸ் 1 வருது இல்லையா, அந்த 1 ஆட் பண்ணோம்னா 69 கிடைக்கும். அப்போ 69 டிகிரியில் மார்ச் அடிக்கணும். அதாவது வேல்யூஸ்க்கு ஹெட்லைனை சென்டர் பண்ணணும். அடுத்து ஏப்ரல், இதுவும் அதே தான். ஏப்ரல் ஹெட்டிங் வந்துட்டு 5 இருக்குது, வேல்யூ 7 இருக்குது. அப்போ 7லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம், பேலன்ஸ் நமக்கு 2 கிடைக்கும். அந்த 2வை 12 டிவைட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வேல்யூஸ்க்கு தான் இந்த ஹெட்லைனை நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 77 டிகிரி. இது பாருங்க, 77 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த +1 ஆட் பண்ணிட்டோம்னா இதை 78 அடிச்சிடும். பாருங்க, இப்போ வேல்யூஸ் 7, ஹெட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5 தான் இருக்குது. வேல்யூ 7 இருக்குது, ஹெட்டிங் 5 இருக்குது. இதுலேயும் வேல்யூ 7 இருக்குது, ஹெட்டிங் 5 தான் இருக்குது. அப்போ இந்த ஹெட்டிங் வந்துட்டு நம்ம இந்த வேல்யூஸ்க்கு சென்டர் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சென்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக் டோன்ஸ். இப்போது இந்த ஹெட்டிங் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஹைஃபன் போட்டு கொடுத்துருவோம். அடுத்தது 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த மேட்ரிக் டோன்ஸை வந்துட்டு சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா லாஸ்ட் காலம்லேருந்து 85லேருந்து இங்கே நம்ம ஒரு டிகிரி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதை நான் சொல்கிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மேட்ரிக் டோன்ஸை சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது லாஸ்ட் காலம் வந்து 85லேருந்து முடியுது இல்லையா, ஸோ 85 எடுத்துக்கிறோம். 85ல் நம்ம ஜனவரி செகண்ட் காலம்க்கு ஒரு லைன் டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது பாருங்க, லைன் டிகிரி ஸ்டார்ட் பண்ணுற டிகிரி கிடையாது, லைன் டிகிரி. செகண்ட் காலம்க்கு நம்ம என்ன லைன் டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம்னா 48. அப்போ இதை இங்கே மைனஸ் பண்ணுறோம். அதாவது இங்கேருந்து இங்கே தான் நமக்கு இதை சென்டர் பண்ணணும். அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்ச லைன் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 48. லாஸ்ட்டில் எண்டிங் முடியுது நமக்கு 85 டிகிரியில் முடியுது. அப்போ இந்த 85ல இந்த 48 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 37 கிடைக்கும். இந்த 37ல் இந்த மேட்ரிக் டோன்ஸ் அப்படின்றது இதுக்கான இது வந்து எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. கவுண்ட் பண்ணிங்கன்னா 15 வருது. அப்போ அந்த 15 நம்ம இதில் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் நமக்கு 22 கிடைக்குது. 22 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 11 கிடைக்கும். இந்த 11ஓட அகைன் இந்த 48 ஆட் பண்ணிக்கும். 48 ஆட் பண்ணோம்னா நமக்கு 59 கிடைக்கும். அப்போ இதை நம்ம 59 டிகிரியில் அடிக்கணும். 59வது டிகிரியில் மேட்ரிக் டோன்ஸ் அடிச்சோம்னா இதுக்கு இது சென்டர் ஆகிடும். பாருங்க, இதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்.
லாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் காலம்ல இருந்து செகண்ட் காலம் சரியா, இதுக்கு தான் சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 85 இருக்கும் லைன் டிகிரி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ செகண்ட் காலம் நம்ம கண்டுபிடிச்ச வச்ச லைன் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 48 மைனஸ் பண்ணுறோம் 37 கிடைக்கும். அதோட மேட்ரிக் டோன்ஸ் அப்படின்றது 15 இருந்துச்சு, அதை மைனஸ் பண்ணா 22, அதை 2 டிவைட் பண்ணா 11 கிடைக்கும். அந்த 11ஓட ப்ளஸ் இந்த 48 இருக்குல்லையா அந்த லைன் டிகிரியை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 59. அப்போ இந்த 59 டிகிரியில் நம்ம இந்த மேட்ரிக் டோன்ஸ் அப்படின்றத டைப் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் ஸ்பேஸ் ஹெட்டிங் முடிச்சுட்டு நம்ம உள்ள ஸ்டார்ட் பண்ணுற ஒவ்வொரு இதுக்குமே 2 லைன் ஸ்பேஸ் வரும் சரிங்களா. முடிக்கும் போதுமே 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் ஹைஃபன் போட்டு முடிப்போம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், நம்ம மேட்ரிக் டோன்ஸ் வரைக்கும் அடிச்சுட்டு இது பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான்றதை நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம்னா மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா. மார்ஜின்லேயே இங்கே உள்ள எல்லாத்தையுமே நம்ம மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 20 டிகிரியில் அடிக்கணும் ராஜஸ்தான். அடிச்சுட்டு இப்போ ஹெட்டிங் வந்து 7 இருக்குது, இதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம இதை சென்டர் பண்ணணும். அப்போ 7 - 6 பேலன்ஸ் நமக்கு 1 கிடைக்குமா. 1 வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 49ஓட +1 ஆட் பண்ணோம்னா 50. அப்போ இதை 50 டிகிரியில் அடிக்கணும் சரிங்களா. அடுத்தது ஹெட்டிங் வந்துட்டு 8 இருக்குது. ஸோ வேல்யூஸில் வந்து பெருசு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேல்யூ வந்து பெருசாக இருக்குது 7 டிஜிட். அப்போ இதுக்கு நம்ம இந்த பெரிய வேல்யூ தான் சென்டர் பண்ணணும். அப்போ 8ல் 7 போச்சுன்னா பேலன்ஸ் 1, அந்த 1 வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 58 + 1 59. 59ல் இதை வந்து நம்ம டைப் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்துட்டு 6 தான் நமக்கு. அப்போ நல்லா பாருங்கள், இது வந்து நம்ம 59ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 59னா இது வந்து நமக்கு 60ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு நேராக தானே இது வருது. ஸோ இது வந்து 60 டிகிரியில் அடிச்சிடும். அடுத்து வந்து பாருங்கள், எப்போதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ மட்டும் அடிச்சிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர வேல்யூ நம்ம இதை வச்சு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் காலம் பாருங்கள், ஹெட்டிங் 5 இருக்குது. அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. வேல்யூஸ் தான் பெருசு. ஸோ வேல்யூஸ்க்கு வந்து நம்ம ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும் இல்லையா, அதே மாதிரி இதில் செகண்ட் வேல்யூ பெருசாக இருக்குது 7 இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் வேல்யூ வந்துட்டு 6 தான் இருக்குது. அப்போ இதுக்கு இதை நம்ம சென்டர் பண்ணணும். 7ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் 1, அந்த 1 இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் 69 டிகிரி. இது 68 டிகிரி, இதோட 1 ஆட் பண்ணிக்கிறோம் 69. அடுத்தது பாருங்கள் ஏப்ரல் காலம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் செகண்ட் வேல்யூ தான் பெருசாக இருக்குது 7 இருக்குது. ஃபஸ்ட் வேல்யூ 6 தான் இருக்குது. இப்போ 7ல் 6 போச்சுன்னா பேலன்ஸ் 1, அந்த 1 நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம் 77 + 1 78 டிகிரியில் இதில் அடிச்சிடும். அடுத்து நெக்ஸ்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூஸ்க்கு ஈக்குவலாக அடிச்சிடலாம். எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் இந்த வேல்யூஸை நம்ம வச்சு அடிச்சிடலாம், கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. உத்தர்ன்றது முன்னாடி வரும், பிரதேஷ்ன்றது பின்னாடி வரும். உத்தரப்பிரதேஷ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 7 டிஜிட் இருக்கா. அப்போ 7க்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 49 இதை நம்ம அடிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 7 தான் இருக்குது, இது 59 அடிச்சிடும். இதுவும் 7 தான் இருக்குது, இது 68 அடிச்சிடும். இது வந்துட்டு 7 இருக்குது, இதை 77 அடிச்சிடும். இந்த செகண்ட் பிப்ரவரி காலம் பாருங்கள், இது வந்து ஹெட்லைன் வந்து பெருசாக இருக்கு இல்லையா. ஹெட்லைன் வந்து 8 இருக்குது, வேல்யூஸ் வந்து 7 தான் இருக்குது. அப்போ ஹெட்டிங்க்கு தான் நம்ம வேல்யூஸை சென்டர் பண்ணணும். அப்போ 8ல் 7 போச்சுன்னா பேலன்ஸ் 1, அந்த 1 நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இது நம்ம கண்டுபிடிச்சி வச்சது இதுக்கு வந்து 58 டிகிரி. அந்த 58ஓட 1 ஆட் பண்ணோம்னா 59ல் இந்த செகண்ட் வேல்யூஸ் அடிக்கிறோம். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 59ல் அடிக்கிறோம். அப்போ இது 60, இதை 60ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் இங்கே 60 டிகிரி கொடுத்துருக்கேன். அடுத்தது வாங்க, இப்போ இந்த உத்தரப்பிரதேஷ் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் உள்ள ஹரியானா இருக்குல்லையா, ஹரியானாவை இங்கே அடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ்க்கு அப்புறம் நம்ம என்ன அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹரியானா அடிச்சிருக்கோம், கரெக்டாக அடிச்சிருக்கோம். ஹரியானாவை அடிச்சிடணும். நெக்ஸ்ட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ வைங்க, இந்த வேல்யூ வைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீகாரில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. செகண்ட் காலம்க்கு வேல்யூஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள எடுத்து நம்ம அடிச்ச வேண்டியதான். அதுதான் ஒரிசாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரிசாவோட வேல்யூ மகாராஷ்டிரா இது ரெண்டுத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தான் கால்குலேஷன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, எந்த மெத்தட், அதாவது நம்ம சொல்லிக் கொடுத்ததில் எல்லாமே ஈஸியானது தான். பேசிக் நமக்கு தெரிய வேண்டியது இது. அவ்வளோதான். ஸ்டேட்மெண்ட்டோட கால்குலேஷன் முடிச்சாச்சு. கரெக்டாக நம்ம அடிச்சிருக்கோம். இதுதான் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக அடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைன் போடணும் இல்லையா, இந்த லைனுக்கான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா. செகண்ட் காலம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம லாஸ்ட் காலம்லேருந்தே வரும். லாஸ்ட் காலம்க்கு 9 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா. அப்போ இதை லாஸ்ட் காலம்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 ஹைஃபன் விட்டுட்டு இந்த சென்டரில் தான் கோட் போடும் சரிங்களா. மேலேயும் அதே மாதிரி கவுண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் சென்டர் பண்ண சொல்லி வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே சென்டர்கிட்ட மட்டும் நம்ம லைன் போடக்கூடாது, இதோட கட் பண்ணிக்கணும். மேலே ஹெட்டிங் இதோட கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 9 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக 9 ஹைஃபன் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 கரெக்டாக இருக்கும் பாருங்க. 3 6 சாரி 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டாக நம்ம 2 ஹைஃபனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அங்கே தான் கோட் போடணும். ஹைஃபன் மேலேயே கோட் போடக்கூடாது, மிஸ்டேக் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே ஈஸி. கால்குலேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் நம்ம நிறைய போஸ்ட் பண்ணுவோம். இது மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.